பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 3வது வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் அவன் சொல்லுகிறான், போற்றக்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிராளியிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்லுகிறான். என கண்பானவர்களே, இந்த காலவேளையில் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா துதியை விரும்புகிறாருங்க. சங்கீதம் 96வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. நம் தேவன் பெரியவர். சங்கீதம் 145:3 வாசித்தீங்க அப்படின்னா, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் சிலர் அவரை துதிக்கிறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவர் துதிகளின் நடுவே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். Glory to God. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். நாம் ஆராதிக்கிற தேவன், அவரை நாம் போற்றும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க பார்க்கிற எல்லா காரியங்களையும் விட என் தேவன் உயர்ந்தவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்வான்? அவன் ரட்சிக்கப்படுவான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை நீங்க துதித்து பாருங்க. இன்னைக்கு அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இதை செய்கிறதில்லை. ஆராதனைக்கு கூட பாருங்களேன், அந்த ஆராதனை வேளையில் அவங்க பங்கு கொள்ளுகிறது இல்லை. நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீங்க, நீங்கள் மீட்கப்படுகிறீங்க. உங்களை அழுத்துகிற எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிறைச்சாலையில் இருக்கிற பவுலும் சீலாவும் நடுராத்திரி துதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த துதி என்ன செய்து தெரியுமா? சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை அசையும்படி செய்தது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க துதிக்கிறவர்களாக இருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில அஸ்திவாரங்கள் இருக்குல்ல, விடாத பிரச்சனை, தீராத காரியங்கள், முடிவுக்கு வராத காரியங்கள், அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அவிழ்ந்து போகும். நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை மாத்திரம் துதிக்கிறவர்களாக இருங்க. நீங்கள் துதிக்கிறவர்களாக இருப்பீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடுதலை. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
இந்த காலவெளியில் நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். அற்புதங்களை செய்யும். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.